லூக்கா 19:10 இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் ஆகிய இயேசு நான் வந்திருக்கிறேன் என்பதாக ஆண்டு சொல்லுகிறார். அதாவது இழந்து போனதை தேடி ரட்சிக்கிறவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். இன்னைக்கு குடிச்சு வாழ்க்கையை கெடுத்து கொண்டு அவமானத்தோடு உட்கார்ந்து இருக்கீங்களே, உங்களை தான் அவர் தேடுகிறார். ரகசியமா பாவத்துல மதுபானத்திற்கும் போதை வசதிகளுக்கு அடிமைப்பட்டு வெளியே தெரியாம குற்ற மனசாட்சியோட பயத்தோட உட்கார்ந்துருக்கீங்கல்ல, உங்களை தான் அவர் தேடி வந்திருக்கிறார். நிந்தைகள், அவமானம், வியாதி, வேதனை, வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு, நீ செத்து போனா நல்லதுன்னு நினைத்து கொண்டிருக்கீங்கல்ல, உங்களை தேடி வந்திருக்கிறார். இழந்து போனதை தேடி ரட்சிப்பதற்கு வந்தவர் இயேசு கிறிஸ்து. அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். நாகர்கோயில் என்று ஒரு பட்டணம் இருக்கிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த உண்மை சம்பவம் இது. அங்கே ஒரு மனிதன், அவனுக்கு மனைவி 2 பிள்ளைகள்லாம் இருந்தாங்க. அவர் வேலை செய்து கொண்டு சம்பாதித்து கொண்டு குடும்பம் நல்லாய் போய்கொண்டு இருந்தார். திடீரென்று நண்பர்களோடு சேர்ந்து குடிக்க ஆரம்பித்தார். மதுபானம், டாஸ்மாக் கடை வந்துட்டுல மதுபானம் நல்ல ஈஸியாக கிடைக்கிறதில்ல, குடிக்க அடிமையாக்கி விட்டார். அந்த பாவம் அவரை அடிமையாக்கி விட்டார். குடித்து பாவம் அடிமையாக்குனதுனால சந்தோஷம், மெய்யான சமாதானத்தை இழந்துட்டார். அவர் குடிச்சிட்டு வந்து மனைவி அடிக்கிறாரு, குழந்தைகள் அடிக்கிறாரு. ஏன்னா மதுபானம் ஒரு மனிதனை மிருகத்தை போல மாற்றி விடுகிறாரு. தன் மனைவி பிள்ளைகளை கூட நேசிக்க விடாமல் செய்து விடுகிறார். எவ்வளோ நாள் அவங்க பொறுத்துக்கிட்டு இருப்பாங்க? அடி வாங்கி கொண்டு, சின்ன பிள்ளைகளும் பயந்து கொண்டு, எதுக்கு இந்த அப்பாண்டி பிள்ளைகள் கேட்கக்கூடிய அளவுக்கு அவர் நடந்து கொள்ளுகிறார். சம்பாதிக்கிற பணத்தை வீட்டுக்கு கொண்டு வருவதில்லை. குடிச்சு மதுபான போதையில் வர்றது, பணமும் கொடுக்கறதில்லை. அடியும் மனைவி பிள்ளைகளை அடிப்பது. அந்த பிள்ளைகள் எப்படி தாங்குவாங்க? யோசிங்க. பொறுத்து பார்த்தாங்க, சமாளிச்செல்லாம் பார்த்தாங்க. அதுக்கு மேலே சமாளிக்க முடியலை. அதனால அடியும் தாங்க முடியலை, சாப்பாட்டுக்கும் வழி இல்லை. அதனால அந்த மனைவி இவரோட வாழ முடியாதுன்னு சொல்லி தன் பிள்ளைகளோடு தாய் வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. அங்காவது என் பிள்ளைகள் சாப்பிடட்டும், இவருக்கு சாப்பாடு கூட கொடுக்கறது இல்லையேன்னு சொல்லி இப்போ அவர் தன்னுடைய குடும்பத்தை இழந்து விட்டார். தன்னுடைய மனைவி பிள்ளைகளை இழந்துட்டார், தனியாக இருக்கிறார். ஆரம்பத்தில் ரொம்ப சந்தோஷம். முன்னால் மனைவி வந்து திட்டுவாங்க, பேசுவாங்கன்னு பயந்துக்கிட்டு இருந்தாரா? இப்போ யாரும் கண்ட்ரோல் கிடையாது. இஷ்டப்படி குடிக்கலாம், இஷ்டப்படி வரலாம் போகலாம். கொஞ்ச நாள் அது நல்லா தெரிஞ்சது அவருக்கு. அதனால் குடிச்சிட்டு வர்றது, எல்லாம் சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் அதில் செலவு பண்ணிட்டு வர்றது, இப்போ யாரும் கேட்குறக்கு இல்லையா? இது கொஞ்ச நாள் அப்படி இருந்தது, அவ்வளோதான். இப்போ வேலைக்கு ஒழுங்காக போகிறதில்லை. இப்போ சரீரம் பாதிக்கப்பட்டு விடுது. குடிச்சு இப்போ ஆரோக்கியத்தை இழந்து விட்டார். அவருடைய சரீர ஆரோக்கியம் போய்விட்டார். இப்போ வேலை செய்ய முடியல. குடிச்சு போதையில் இருந்து வேலைக்கு ஒழுங்காக செய்ய போகலை. அவங்க பார்த்தாங்க, நீ லாய்க்கு இல்லை வேலைக்கு, அதனால வேலையை விட்டு ஒன்று நிறுத்திடணும்னு வேலை போய்விட்டார். வேலையை இழந்து விட்டார். பாருங்க, ஒன்றா இழந்து. பாவம் ஒரு மனிதனுக்குள்ளே இழப்பை கொண்டு வரும். சமாதானத்தை இழந்தார், குடும்பத்தை இழந்தார், மனைவி பிள்ளைகளை இழந்தார், சரீர ஆரோக்கியத்தை இழந்தார். இப்போ வேலையை இழந்து விட்டார், சம்பாத்தியம் இல்லை, என்ன செய்வது? இப்போ நம்பிக்கை இழந்து விட்டார், இனி வாழ முடியாது. மதுபானம் இல்லாமல் இருக்க முடியல, மதுபானம் வாங்குறதுக்கு காசும் இல்லை, இனி என்ன செய்யறது? எல்லாத்தையும் இழந்து தனித்து நிற்கிற நிலைமை. அப்படி இழந்து போன நிலைமையில ஒரு நாள் காலையில் அவர் எழுந்து உட்கார்ந்து யோசித்து பார்த்தார். நான் இப்படி குடிச்சு என் நிம்மதியும் போச்சு, என் மனைவி பிள்ளைகள் நிம்மதியும் போச்சு, அவங்களும் என்னை விட்டு போயிட்டாங்க. அப்புறம் சரீரமும் கெட்டு போய் வியாதியாகி விட்டாரு, வேலையும் போய்விட்டாரு, சமுதாயத்தில் மரியாதையும் போய்விட்டார். யார் மதிப்பா? மனைவி பிள்ளைகளை அடித்து வரட்டிட்டு இப்படி இருக்கடான்னு சொல்லிட்டு யார் அவரை மதிப்பாங்க? அக்கம் பக்கத்தில் மரியாதையும் போய்விட்டார், எல்லாத்தையும் இழந்துட்டார். இனி என்ன இருக்குது வாழ்வதற்கு? செத்து போயிடலாம், என் வாழ்க்கை இப்படி ஆயிட்டே அப்படின்னு சொல்லி தன்னை கொஞ்சம் உணர்ந்தார். நான் இந்த தப்பு பண்ணிட்டேன், இந்த மாதிரி பாவத்தில் விழுந்துட்டேன், அதனால தான் இவ்வளோ பெரிய பாதிப்பு, இனி என்ன செய்ய முடியும்? எல்லாத்தையும் இழந்துட்டேன், இனி சரிப்படுத்த முடியாது, அவ்வளோதான். அதனால நான் மறித்து தான் போகணும் அப்படின்னு சொல்லி இந்த காலை நேரத்தில் அப்படியே தனியாக வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து யோசித்து கொண்டு இருந்த போது
ஒரு சத்தம் அவருடைய காதுல கேட்டார். அதான் சொன்ன, இயற்கைக்கு மேற்பட்ட விதத்துல இதே மாதிரி சில சம்பவங்கள் நடந்ததை நான் பார்த்திருக்கிறேன். ஒரு சத்தம் அவருடைய காதுல கேட்குது. என்ன சத்தம் கேட்கிறது? வானத்தின் வாசலுக்கு போ அப்படின்ற ஒரு சத்தம். வானத்தின் வாசலுக்கு நீ போ அப்படின்ற ஒரு சத்தம் கேட்குது. வானத்தின் வாசலா? அது என்னது? காது தெளிவா காதுல கேட்குது அந்த சத்தம். மனசுல கேட்டதுல காதுல அந்த சத்தம் கேட்குது, வானத்தின் வாசலுக்கு போ என்பதாய். ஏதோ ஒரு சத்தம் கேட்குது, வானத்தின் வாசலுங்குது. அது என்னது? அவர் பைபிள் வாசிக்கிறதுல ஜெபிக்கல, ஒன்றும் தெரியாத வசனமும். வானத்தின் வாசல் சொல்லுது, நீ மெதுவாக எழுந்து பக்கத்து தெருவில் அவருடைய உறவினர் ஒருவர் இருந்தாங்க. அங்கே போனால் அவங்க எங்கே புறப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, ஃபேமிலியாக குடும்பமாக இங்கே கிளம்புறாங்க. இவர் போய் நின்றுட்டு இவரை பார்த்த உடனே அவங்களும் துக்கப்பட்டாங்க. இந்த மாதிரி ஆயிட்டப்பான்னு சொல்லி இவர் ரொம்ப வருத்தத்தோடு போய், என் வாழ்க்கை எப்படி ஆகிப்போச்சு, எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன், இந்த பாவத்தினால எல்லா இழப்பும் வந்து விட்டாரு, இனி வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், சாகத்தான் வேணும் அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கும்போது விடியற் காலையில் எனக்கு ஒரு சத்தம் கேட்டாரு. வானத்தின் வாசலுக்கு போ அப்படின்ற சத்தம் கேட்டுச்சு. அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்டார். அவங்க ஆச்சரியப்பட்டு, அங்கே தான் நாங்கள் போகிறோம், இன்னைக்கு அங்கே தான் புறப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், அங்கே ஒரு 3 நாள் ஒரு கூட்டம் நடக்க போகுது, ஒரு முகாம் நடக்க போகுது, எங்க கூட வரீங்களான்னு சொல்லி. வானத்தின் வாசல்னு ஒரு இடம் இருக்குதா? ஆமாம் இருக்குது, அங்கே போகிற. அது வியாழக்கிழமை காலையில். ஏன்னா அது 3 நாள் முகாம், மே மாதத்தில் நடக்கிற அந்த விடுதலை முகாம் நேரத்தில். அப்போது 3 நாள் நாங்கள் அங்கே போய் தங்கி ஜெபம் பண்ணிட்டு வருவோம். வானத்தில் வாசல்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் போகிறோம், நீங்கள் வரீங்களா அப்படின்னு சொல்லி. இவருக்கு ஆச்சரியம், என் காதில் வானத்தின் வாசலுக்கு போன்னு சத்தம் கேட்குது, இவங்க வானத்தின் வாசலுக்கு புறப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அப்படி ஒரு இடம் இருக்குன்னு சொல்கிறாங்க. வான்னு சொல்ல, சரி நான் வரேன், ஏதோ எனக்கு ஒரு செய்தி கிடைச்சிக்குது, என் வாழ்க்கையில் ஒரு திருப்பு மனைக்கு ஆசீர்வாதத்துக்கு ஒரு வழி திறக்குது, நான் வரேன்னு சொல்லி அவரும் புறப்பட்டு வந்துட்டார். அந்த குடும்பத்தோட அவங்க ஃபேமிலியாக வந்திருக்காங்க. 4 மாவடியில் நம்முடைய தேவனுடைய கூடாரத்தில் மேலே எழுதியிருக்க வானத்தின் வாசல் அப்படின்னு சொல்லி. அவர் இதை பார்த்த உடனே ஆச்சரியம், ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருக்கிறாங்க, முகாம் நடக்குது 3 நாள். அவர் இதுக்கு முன்னால் அப்படி பார்த்ததே இல்லை. முதல் நாள் கூட்டத்தில் உட்கார்ந்து செய்தி கேட்டார். கர்த்தருடைய வசனம், வேத வசனத்தை கொண்டு ஆண்டவர் பேசினார். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் வருவான். நீதிமொழிகள் 28:13 பைபிளில் சொல்லி இருக்கிறாரு. ஒரு மனிதன் பாவத்தை மறைத்து வைத்து அவன் மூடி வச்சா வாழ்வடைய மாட்டான், அந்த பாவம் அவனை அழித்து விடும். ஆனால் இயேசுவனிடத்தில் இந்த பாவத்தை அறிக்கை செய்தால், ஆண்டவரே நான் பாவிதான், என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு விடுதலை கொடுங்க, என்னை அறிக்கையிட்டு ஜெபித்தால் அவனுக்கு இயேசு இரக்கம் செய்வார், அவனை மன்னித்து அவனுக்கு இரக்கம் செய்வார், அவனை வாழ வைப்பார் என்பதுதான் அர்த்தம். அந்த வார்த்தை அவரை தொட்டது. ஜெப நேரத்தில் கண்ணீர் விட்டு அவர் அழுதார். என்னுடைய பாவத்தினால தானே நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், ஆண்டவரே என்ன மதுபான பாவத்துக்கு இடம் கொடுத்து என் சந்தோஷத்தை சமாதானத்தை இழந்தேன், என் மனைவி பிள்ளைகளை இழந்துட்டேன், என் வாழ்க்கையை நான் இழந்துட்டேன், என்னை மன்னிங்கன்னு சொல்லி பாவத்தை விட்டு மனம் திரும்பினார். தன் பாவத்தை உணர்ந்து ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட்டு அழுதை செபித்தார். முதல் நாள் அவர் செபிக்கும் போது இயேசுடைய கரம் அவரை தொட்டது. அவருக்குள்ள அந்த பாவத்தின் பாரம் விலகினது. பாவத்தின் பாரம் அவரை அழித்து கொண்ட அந்த பாவத்தின் பாரம் விலகி ஒரு சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷம். அதுக்கு பேரு தான் பாவ மன்னிப்பின் சந்தோஷம், ரட்சண்ய சந்தோஷம்னு பைபிள்ல சொல்லி இருக்கிறாரு. அதுதான் மெய்யான சமாதானம். அந்த பாவ மன்னிப்பின் சமாதானம் இயேசு தருவதை நீங்க பெற்றுக்கொண்டாதான் அதுதான் உலகம் தர முடியாத, எடுக்க முடியாத மெய்யான சமாதானம். அந்த சமாதானம் உள்ளத்துல அவருக்குள்ள தெரிந்தது, என் வாழ்க்கை மாறிவிட்டது. முதல் நாள் ஒரு அற்புதம் நடக்கிறது, அவருடைய லைஃப் சேஞ்ச் ஆகுது. அவர் இழந்து போன சமாதானத்தை ஆண்டவர் திரும்ப கொடுக்கிறார். பாவ மன்னிப்பை கொடுத்து, அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்து, இழந்து போன அந்த சமாதானத்தை திரும்ப பெற்றுக்கொள்கிறார். இப்போ பெரிய சந்தோஷம் அவருக்கு. நான் என் பாவத்தெல்லாம் ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு, இனிமே நான் குடியில் அந்த சிந்தெல்லாம் போயிட்டு முதலாவது
பெரிய ஒரு சந்தோஷம் வருகிறது. 2வது நாள் கூட்டத்தில் முகாம் காலையிலேருந்து மாலை இரவு வரைக்கும் நடக்கும். இப்போ 2வது நாள் முகாமில் அவர் அமர்ந்திருக்கும் போது அவருடைய சரீர வியாதியினாலே பாதிக்கப்பட்டிருந்தார். இந்த குடிச்சு பாவத்தினால சரீரத்தில் ஒரு வியாதி உண்டாகி பாதிப்பு உண்டாயிருந்தார். இப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபித்தார், என் பாவத்தை மன்னிச்சிங்கல்ல, என்னுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதியை மாற்றுங்க, எனக்கு திரும்ப இழந்து போன ஆரோக்கியத்தை திரும்ப எனக்கு தாங்க ஆண்டவரே. அவர் ஜெபிக்கிறார். அந்த நாள் கூட்டத்தில் ஜெபிக்கிறார். நாங்கள் அந்த சமயத்தில் எண்ணெய் பூசி ஜனங்களுடைய சுகத்துக்காக ஜெபிக்கிறது உண்டு. அந்த 2வது நாளில் அது மாதிரி விசேஷமாக வியாதியஸ்தருடைய சுகத்துக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய கரம் அவரை தொட்டார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு மனதுருகி வியாதியஸ்தரை தொட்டு சுகமாக்கின இயேசு இன்றைக்கும் அதே மனதுருக்கத்தோடு ஜனங்களை தொட்டு குணமாக்குகிறார். அவருடைய கையில் அப்படி என்னங்க இருக்கு விசேஷம்னு சொன்னீங்கன்னா, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24 வசனத்தில் வேதத்தில் எழுதி இருக்கிறது, அவருடைய கரத்தில் ஆணி பாய்ந்த தழும்புகள் இருக்கிறது, அவருடைய தழும்புகளால் சுகமாகிறோம். அந்த தழும்புள்ள கரம் தொட்ட உடனே வியாதி நம்மை விட்டு விலக்கிவிடும். அவர் சிலுவையில் நம்முடைய நோய்களை சுமந்திருக்கிறார். 1 பேதுரு 2:24 சொல்லுகிறது, நம்முடைய பாவத்தை மன்னிக்க அவர் சிலுவையிலே பாவங்களை சுமந்தார். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் பைபிள் வேதத்தில் சொல்லி இருக்கிறது, அவர் நம்முடைய நோய்களையும் பலவீனங்களையும் சிலுவையிலே சுமந்தார், நமக்காக காயங்களை ஏற்றுக்கொண்டார். ஆணி அடிக்கப்பட்ட கையில் அந்த ஆணி அடிக்கப்பட்ட தழும்புகள் இப்பவும் இயேசுவின் கையில் இருக்கிறது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ ஏன் அவர் காயப்பட்ட தழும்புகளை ஏற்றுக்கொண்டார்? நம்மை சுகமாக்குவதற்கு. அதில் ஒரு வல்லமை உண்டு. அதனால் தான் இயேசுவே தொடும், இயேசுவே குணமாக்கும் என்று செபிக்கிறோம். அவருடைய தொடுதலை பலர் உணர்கிறார்கள். நான் மரணப்படுக்கையில் கிடந்த போது இயேசுடைய கரம் என்னை தொட்டதை உணர்ந்தேன். உடனே என்னுடைய மரணக்கட்டு மாறி நான் சுகம் பெற்று விட்டேன். அவருடைய தழும்புகள் அந்த வல்லமை இருக்கிறது. அந்த சகோதரனை ஆண்டவர் தொட்டார், வியாதி போய்விட்டது, மறைந்து விட்ட சரீரத்தில் இழந்து போன ஆரோக்கியத்தை திரும்ப பெற்றுக்கொண்டார். இப்போ இன்னும் பெரிய சந்தோஷம், பாவம் மன்னிக்கப்பட்டு உள்ளத்தில் ஒரு பெரிய சமாதானம், சரீரத்தில் இந்த வியாதி போய்விட்டது, இப்போ நல்ல ஆரோக்கியம், பெரிய சந்தோஷம். அதுதான் இயேசு. 2வது நாளில் 2வது அற்புதம் நடைபெற்றது. இப்போ 3வது நாள் கடைசி நாள், விடுதலை பெருவிழா 3வது நாள் கடைசி நாள். அதை முடிச்சுட்டு ஈவினிங்கில் வீட்டுக்கு போகணும். இப்போ அவர் ஜெபிக்கிறார், ஆண்டவரே என் பாவத்தை மன்னிச்சு எனக்கு சமாதானத்தை நீங்கள் தந்துட்டீங்க, ஸ்தோத்திரம். நான் இழந்து போன சந்தோஷத்தை தந்துட்டீங்க, ஸ்தோத்திரம். நான் இழந்து போன என்னுடைய சரீர சுகத்தை தந்துட்டீங்க, ஸ்தோத்திரம். நான் இழந்து போன வேலை எனக்கு வேணும், நான் வேலை செய்தால் தான் என்னை சாப்பிட முடியும், அதனால எனக்கு வேலை நீர் கிடைக்க பண்ணணும். ஜெபம் பண்றார். நான் இழந்து போன குடும்பம் எனக்கு வேணும், என் மனைவி பிள்ளைகள் எனக்கு வேணும், இழந்து போனது எனக்கு திரும்ப தாங்கன்னு சொல்லி 3வது நாள் கண்ணீரோட இயேசுண்டத்தில் மன்றாடி செபிக்க, என் பாவத்தினால தான் வேலையை இழந்துட்டேன், குடும்பத்தை இழந்துட்டேன், என்னை மன்னிச்சிட்டீங்கல்ல, அப்போ எனக்கு வேலை கொடுங்க, என் மனைவி பிள்ளைகளை எனக்கு தாங்க, இழந்து போனதை தாங்க நீ கண்ணீரோட செபிக்கிறார். அவருக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம், என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு விட்டார் என்று சொல்லி அவர் இங்கிருந்து மாலையில் புறப்பட்ட நாகர்கோயிலுக்கு போகிறாங்க. இவர் போய் வீடுக்கு சேர்றதுக்குள்ள அவருடைய மனைவி பிள்ளைகள் திரும்பி வந்துட்டாங்க. இவர் போய் வீட்டு வாசலுக்கு போனால் அங்கே வாசலில் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஆண்டவர் இழந்து போன குடும்ப உறவை திரும்ப கொடுத்தார், மனைவி பிள்ளைகளை கொடுத்தார், இழந்து போன வேலையை திரும்ப கொடுத்தார். இப்போ வேலை செய்து சம்பாதித்து தன் மனைவி பிள்ளைகளோட மகிழ்ச்சியோடு ஆண்டவர் வாழ செய்தார். அதுதான் இயேசு. அதுக்கு தான் அவர் வந்தார். அதுக்கு தான் இயேசு இந்த உலகத்தில் மனிதனாய் வந்து சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தி மரிக்க தன்னை பலியாய் கொடுத்தார் உங்களுக்காக. உங்க வாழ்க்கையில இன்னைக்கு இழந்து போன நிலைமையில இருக்கிறீங்க, சந்தோஷத்தை இழந்துட்டீங்க, சமாதானத்தை இழந்துட்டீங்க, ஆண்டவரோடு உள்ள ஐக்கியத்தை பாவத்தின் நிமித்தத்தை இழந்துட்டீங்க, குடும்ப சமாதான உறவுகளை இழந்து குடும்பத்துக்குள்ள சண்டை குழப்பம் சமாதானமற்ற நிலைமை,
உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் இழப்பை சந்தித்து கொண்டு இருக்கிறீங்க, வருமானத்தை இழந்துட்டீங்க, வேலையை இழந்துட்டீங்க, உங்களுடைய சரீர ஆரோக்கியத்தை இழந்துட்டீங்க. ஏதோ ஒரு இழப்பினால உங்களை மதிப்பு மரியாதை இழந்து மற்றவங்களுக்கு பரிகாசம் ஆயிட்டீங்க. ஒரு வேதனையோடு நின்று கொண்டு இருக்கிறீங்க. இயேசு சொல்லுகிறார், என் மகனே, உனக்காகத்தான் நான் இந்த உலகத்தில் மனிதனாய் வந்தேன். என் மகளே, உனக்காகத்தான். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் தான் மனுஷகுமாரனாகிய இயேசு வந்தார். அதுக்குத்தான் நான் வந்தேன். அப்ப இழந்து போனதை மறுபடியும் என்னோடு சேர்த்து கொள்ள, அந்த ஆசீர்வாதத்தை மனிதனுக்கு கொடுக்கத்தான் சிலுவையிலே மறிக்க என்னை ஒப்பு கொடுத்தேன். ஏன்னா நான் பலியாகாதபடி இந்த ஆசீர்வாதத்தை பெற முடியாது, பரிகாரம் செய்யணுமே. நான் அவர் தான் பரிகாரி. பைபிள்ல சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்து பரிகாரியாயிருக்கிற கர்த்தர். இன்னைக்கு பாவத்துக்கும் சாபத்துக்கும் தோஷத்திற்கும் பரிகாரம் செய்யணும்னு பணம் செலவு செய்யப்படுகிறது அல்லவா? இயேசுதான் பரிகாரி. நானே ஒரு பரிகாரியாக இருக்கிற கர்த்தர் ஆண்டவர் சொல்லுகிறான். அதுக்கு தான் சிலுவையில் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு தன் சரீரத்தை காயப்பட ஒப்பு கொடுத்து அந்த சிலுவையில் ஒரு பரிகாரத்தை உண்டாக்க மறித்து 3ஆவது நாள் உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். அந்த இயேசுதான் உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. நீங்கள் இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்ள போறீங்க. விசுவாசத்தோட ஜெபிக்கலாமா? உங்க கூட சேர்ந்த நானும் ஜெபிக்கிறேன். தகப்பனே, அருமையான இந்த பிள்ளைகள் உம்முடைய வல்லமையை விசுவாசித்து ஜெபிக்கிறாங்க. நீங்க சிலுவையில எல்லா நோய்களையும் பலவீனத்தை சுமந்துட்டீங்க. உங்க தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம் என்ற வேத வசனத்தை விசுவாசித்து ஜெபிக்கிறாங்க. இப்ப உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால இவங்களை தொடுங்கப்பா. சகல வியாதிகளும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகி போகட்டும். அவருடைய தலை முதல் கால் வரை சுகமளிக்கிறவருடைய வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். கண்களிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். செவிட்டு ஆவிகள் விலகி காது திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். இருதயத்திலே சுகம் உண்டாகட்டும், லங்ஸிலே சுகம் உண்டாகட்டும், அவருடைய லிவர்ல சுகம் உண்டாகட்டும், பேங்க்ரியாட்ஸ்ல சுகம் உண்டாகட்டும், அவருடைய சிறுநீரகத்தில் வல்லமை இறங்கட்டும், கர்ப்ப பைக்குள்ள இறங்கட்டும், ஜீரண உறுப்பை தொடும், கால்கள், கைகள், எலும்புகள், நரம்புகள், இரத்தத்துக்குள்ள சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புத சுகம் வரட்டும். இன்றைக்கூட இந்த வியாதிகள் மறையட்டும். இந்த நிமிஷம் விடுதலை சுகத்தை கர்த்தர் கொடுத்தருளும். உம்முடைய தழும்புகளால் குணமாக்கி விட்டீர். அதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.